நேயர்களே, அழகுக்கலை நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீட்டுல பாத்தீங்கன்னாக்க பால் நல்லா சுண்ட 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 காய்ச்சினா மேல என்ன வரும்? நிறைய ஏடு வரும். அது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்? கிரீம் அப்படின்னுவோம். அதே மாதிரிதான் வீட்டுல நல்லா தயிர் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல மத்து போட்டு கடைன்னு கடைவாங்க. கடையும் போது என்ன ஆகும்? மோர் பிரியும், மேல அழகா வெண்ணெய் முதந்து வரும். இதுதான் கிருஷ்ணருக்கு கூட ரொம்ப பிடிச்சது. சோ அகைன் இதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரீம் ஆஃப் பட்டர் மில்க் அப்படின்னு சொல்லலாம். சோ கிரீம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா விஷயத்திலும் பெஸ்ட் வந்து மேல நமக்கு வந்து எடுத்து காட்டுது அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. சோ அழகு அப்படின்னு வரும்பொழுது கூட எத்தனையோ விதமான அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் ஒரு கிரீமை தயார் பண்ணி அதை வந்து நம்ம பூசிக்கும் பொழுது அது கொடுக்குற எஃபெக்டும் ஜாஸ்தி அப்படின்னு எத்தனையோ தடவை ராஜா மேடம் சொல்லியிருக்காங்க. நான் இருந்தாலும் அவங்கள விடல. நீங்க சொன்னா மட்டும் போறாது, எங்களுக்கு விதமா கிரீம் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். கரெக்டா? நீங்க சொன்ன சரி. நான் இல்ல, வியூவர்ஸ் சொல்றதுதான் நான் சொல்லுவேன். சோ வியூவர்ஸ் சொல்ல போற நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, ஓகே. ஆன் பிஹாஃப் ஆஃப் தி வியூவர்ஸ் நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க சொல்லிட்டே நம்ம பாப்போம். லெட் us get into creamy in. ஓகே. கிரீம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே வந்து என்னன்னா நம்ம என்ன யூஸ் பண்றோமோ, பவுடர் ஃபார்ம்ல என்ன யூஸ் பண்றோமோ அத வந்து கிரீம் ஃபார்மா செஞ்சு அத நம்ம வந்து முகத்துக்கோ இல்ல உடலுக்கோ போடும்போது அதோட எஃபெக்ட் என்னன்னாக்கா கிரீம் ஃபார்ம்ல பண்றதுக்கு செய்யற ப்ராசஸ் வந்து எஃபெக்ட இன்னும் கூட்டி கொடுக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னாக்கா இப்போ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் கடலை மாவை போடு, சந்தன பவுடரை போடு, புலாங்கிழங்கு பவுடரை போடு, பார்லி பவுடரை போடு, அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லும் போது அது ட்ரைன் இல்ல, அந்த பவுடர் ஃபார்ம்ல போடுறது கூட இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்ட் வந்து என்னன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்ல கிரீம் பேஸ்ல இல்லையா அப்படி கேட்பாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லும் போதே நீங்க எதாவது கிரீம் பேஸ்ல வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இன்னொரு பயம் என்னன்னாக்கா இந்த பவுடர் பேஸ்ல போடும்போது முகத்துல வந்து இந்த துவாரங்கள்ல போய் அடைச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி கிரீம் போடும்போது உங்களுக்கு வாஷ் அது வந்து அப்படிங்கறதெல்லாம் இல்ல. ஆனா இதுல வந்து ஐ மீன் திஸ் இஸ் மோர் ஆஃப் சாபிஸ்டிகேஷன் அப்படி வச்சுக்கோங்க. கிரீம் யூஸ் பண்றதுன்னு வரும்போது இந்த காலத்துல வந்து எல்லாருமே வந்து உபயோகப்படுத்துறதுக்கு தயக்கம் இல்லாம அவங்க வந்து பிடிச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதனோட பலனும் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி. அதனால கிரீம் பேஸ்ல பண்றதுங்கிறது எல்லாமே செய்ய முடியாது. இப்ப நம்ம பவுடர் ஃபார்ம்ல சிலதெல்லாம் பவுடர் ஃபார்ம்ல மட்டும்தான் எஃபெக்டிவா இருக்கும், சிலதெல்லாம் வந்து கிரீம் ஃபார்ம்ல ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதனால கிரீம் ஃபார்ம்ல எதெல்லாம் எஃபெக்டிவா இருந்து நம்ம அழகு மேல கூட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றதோ அந்த மாதிரி வகையான சில கிரீம் டைப்ப இப்ப நம்ம பார்ப்போம். அது எப்படி செய்யறதுன்றது கொஞ்சம் செஞ்சு காமிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எல்லாம் பார்த்ததுதான். ஆனா ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குங்கிறத கூடவே நம்ம இத அரைச்சு இத மிக்ஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன், அதை நீங்க கேட்டுக்கோங்க. இதெல்லாம் ஐஸ்கிரீம் மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருமா? வெரைட்டிஸா இப்போ வந்து இங்க இருக்கு பாருங்களேன். தக்காளி இருக்கு, பப்பாளி, தக்காளி, சப்போட்டா வரிசையா, பாதாம், இதெல்லாம் பார்த்தாலே அப்படியே நாவில் உருளைக்கிழங்கு செய்யுது இல்ல? இது என்ன, இது வந்து ஒரு இதுவா எடுத்து காமிக்கிறேன் நானு ஜெல் ஃபார்ம்ல. பட் நான் அந்த கத்தாழை எடுத்துன்னு வரல. சரி, வீட்ல கத்தாழை இருந்தா அவங்க ஜெல் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜெல் ஃபார்ம்லயே கிடைக்கும் கத்தாழை ஜெல். சோ இதெல்லாம் வச்சு இப்ப நம்ம கிரீம் செய்யறத பாப்போம். முதல்ல வந்து பழ வகையில பப்பாளி செஞ்சு பார்ப்போம். இல்லைன்னா இந்த பாதாம் முதல்ல பார்ப்போம். ஒயிட்டா பாதாம் வந்து முதல் நாள் நைட்டு ஊற வச்சு அத வந்து அரைக்கிறது. இப்ப அதுதான் இப்ப நம்ம செஞ்சு காமிக்க போறேன். பாதாம் வந்து உங்களுக்கே தெரியும் அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு. என்னன்னா அதுக்கு பிசுக்குத்தன்மை இருக்கு, பிசுக்குத்தன்மை பிளஸ் வந்து அது கலரை கொடுக்கும். நீங்க பாதாம் ஊற வச்சு அரைச்சுக்கணும், அதே மாதிரி சாப்பிட்டாலும் நல்லதுன்னு சொல்லிருக்கீங்க. சாப்பிடுற பாதாம் இதோ வச்சிருக்கேன். சாப்பிட வேணும்னா இதை எடுத்துக்கலாம். இது வந்து தோல் எடுத்தது. இப்ப பாதாம் அரைச்சு அதுல வந்து கடலை மாவை கலக்கலாம். அதுக்கு பதிலா நான் இதுலயே கடலை மாவை போட்டுட்டேன். ரைட். இல்ல கடலை பருப்போட சேர்த்து ஊற போயிட்டு அரைச்சுக்கலாம். இப்ப இதுல ஒரு ஸ்பூன் கடலை மாவா போட்டீங்க. கடலை மாவும் போட்டேன். இப்ப கடலை மாவு வந்து நல்ல கிளீன் ஆகும் ஃபேஸ். பாதாம் வந்து நல்ல பளபளப்பா போடும். இப்ப கிரீம் நம்ம ரெகுலரா போடுறதுனால முகத்துல சுருக்கம் விழுறதுலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகும். ஆக்சுவலி வந்து கிரீம் பேஸ் அப்படின்னு சொல்லும் போது இது என்னன்னாக்கா இது எல்லாருக்கும் எல்லா வயதினருக்கும்
எல்லா சீசனுக்கும். ஓகே. இப்ப இது பாதாமும் கடலை மாவும் அரைச்சது. அதுவும் குறிப்பா அந்த குளிர்காலங்கள்ல பனிக்காலங்கள்ல இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இல்லையா, இந்த கிரீம் பேஸ்ல போடுறது முகத்துக்கு? அதாவது கிரீம் பேஸ்ல போடுறது குளிர்காலத்துல நல்லதுன்னாலும் இப்ப நான் சொல்ற இந்த கிரீம் பேஸ்ல செஞ்சு காமிக்கிறது எல்லாம் எல்லா காலத்துக்கும் எல்லா சீசனுக்கும் உகந்தது. இப்போ இது வந்து கடலைப்பருப்பு பாதாம் அரைச்சது. இதுல கூட கிரீம் செய்யறதுக்கு நம்ம பாலும் எடுத்துக்கலாம், சரி, வெண்ணையும் எடுத்துக்கலாம். இதுல வெரைட்டிஸா பண்ணும்போது கையில எல்லாம் கூட போட்டுக்கலாமா? அப்ப இது செய்யறோம் இல்லையா, இப்ப இந்த கிரீம் ஃபார்ம்ல வரதுக்கு நல்லா பீட் பண்ணி ஆறு கையாலேயே இத நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்ப முட்டை சாப்பிடுறவங்க இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து முட்டையோட அந்த வெள்ளைக்கருவை போட்டு உபயோகப்படுத்தலாமா? இது உபயோகப்படுத்தலாம். ஆனா வந்து சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. இப்ப வந்து கிரீம் பேஸ்ல சொல்லும் போது அது ஃப்ராக்ரன்ஸ் கிவிங்காவும் இருக்கணும். பிளஸ் வந்து அது வந்து முகத்துக்கு ஒரு சுருக்கம் கொடுக்காமலும் அது அழக மேலும் கூட்டுறதாவும் இருக்கணும். சோ இந்த கிரீம் எல்லா வயதினருக்கும் உகந்ததா இருக்கணும். கடலைப்பருப்பு ஆர் கடலை மாவு இத சேர்த்து நம்ம இப்ப செஞ்சிருக்கோம். இத வந்து நீங்க முகத்துல வந்து அப்படியே இத மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க இல்லையா, டீனேஜ்ல இருக்கிற ஆண்கள் கூட போட்டுக்கலாமா? இது அதுதான் சொல்றேனே, ஆண்கள் பெண்கள் 6+ to 60+. இப்ப நான் சொல்ற எல்லாமே 6 இருந்து 60 வரை, 6 இருந்து 60 வரை, 60க்கும் மேல் 60+, 60க்கும் மேல் குளிர்காலம் வெயில் காலம் இந்த மாதிரி எந்த காலத்துக்கும் எல்லா காலத்துக்கும் ஏற்றது, எல்லா வயதினருக்கும் ஏற்றது. இப்ப நம்ம இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது யூ கெட் அ கிரீம் ஃபார்ம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இத வந்து ஆக்சுவலா நம்ம ஃபேஸ்ல அப்படியே போட்டு இந்த மாதிரி செய்யும் போதே நம்ம கைகளும் நல்லா ஆகும். ஓகே, தட் இஸ் ஒன். கைக்கும் நல்ல சாஃப்ட் ஆயிடும். அதுல கொஞ்சம் இருக்கும் போது அதையும் நம்ம கைகளுக்கும் சேர்த்து போட்டுட்டானாக்கா அதோட பலன் வந்து பாதாமோட பலன், கடல் பருப்போட பலன், பாலோட பலன் எல்லாம் கிடைக்கும். பிளஸ் முகமும் அழகா இருக்கும். இத சில வகை கிரீம் எல்லாம் போடும்போது சொல்லுவாங்க, நீங்க வந்து இதுக்கப்புறம் சோப் போட்டு வாஷ் பண்ணாதீங்க, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்காவது அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி போடும் போதே நம்ம வந்து ஃபேஸ் கிளென்சர் மாதிரி தானே, சோ நம்மளுக்கு தேவை இருக்காது. அதனால சோப் எல்லாம் போட்டு வாஷ் பண்ண வேண்டிய இல்ல, ஏன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்குமோ அப்படிங்கறதுனால கேக்குறேன். கிரீம் பேஸ்ல இது வந்து ஸ்டிக்கியா இருக்காது. ஏன்னா இதுல வந்து இருக்கிற கடலை மாவு வந்து அந்த பிசுக்க எடுத்துரும். சோ இது ஒன் டைப். அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி எத்தனை கிரீம் எங்களுக்கு சொல்லி தர போறீங்க? கிரீம் நம்பர் 1 பண்ணிக்கோங்க. 1 2 உருளைக்கிழங்கு அண்டர் ஐக்கு ரொம்ப நல்லது. ப்ளீச்சிங் ஏஜென்ட். வேக வச்சது வேக வைத்த உருளைக்கிழங்கு. அதுல வந்து கொஞ்சம் வாட்டர். இதுல வந்து நான் வந்து இப்போ என்ன மிக்ஸ் பண்ண போறேன்னா, உருளைக்கிழங்கு ப்ளீச்சிங் ஏஜென்ட். ஆனா அது வந்து நல்ல ட்ரை ஆகாது, இழுக்காது, நல்ல பளபளப்பு கொஞ்சம் கம்மியா கொடுக்கும். அதனால இந்த உருளைக்கிழங்கு அரைச்சு அதனுடன் எதை கலக்கணும்னாக்கா நல்ல பளபளப்பை கொடுக்கறது நம்மளுக்கு தேன். ஓகே. இல்ல இது நீங்க அன்றை போட சொல்லிருக்கீங்க, கண்ணு கீழே கருவளையத்துக்காக போட சொல்லிருக்கீங்க. அது உருளைக்கிழங்கு மட்டும் போடணுமா இல்ல தேனும் சேர்த்து? இல்ல, இந்த கிரீம் இன்னும் பண்ணல. இது உருளைக்கிழங்கு அண்டர் ஐக்கு ரொம்ப நல்லது, ப்ளீச்சிங் ஏஜென்ட். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஓகே. இது வந்து ஒரு ஜெல் டைப்ல கிரீம் டைப்ல இருக்கு. இதுல கூட தேன் கலந்துக்கோங்க. இது ஒரு 5-6 டிராப் போடும். அந்த அளவுக்கு போதும். முகம் முழுக்க போடலாமா? முகம் முழுக்க. இது முகம் வந்து நல்லா ப்ளீச் பண்ணுமா? இது எப்படி? இது நல்ல ஒரு ப்ளீச் பண்றதோட இல்லாம இது என்னன்னாக்கா டைட்டனிங் எஃபெக்ட். தொய்வடையாமல் நல்ல ஒரு ரிஜிடா இருக்கும். அதுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு கிரீம் வேக வச்சு அரைச்சது பிளஸ் தேன் வந்து உங்களுக்கு தெரியும், இட் இஸ் ப்ளீச்சிங் ஏஜென்ட். நல்ல பளபளப்பா கொடுக்கறதுக்கு. சோ இந்த கிரீம் எதுவுமே நம்ம முகத்தை ட்ரை ஆக்காது, எதுவும் ட்ரை ஆக்காது, பிளஸ் எதுவும் ஆயிலியும் ஆக்காது.
அதாவது ஆயிலி லுக்கும் வராது. பிளஸ் இட் won't go very dry also. சோ எல்லாமே இந்த வாட்டர் பேஸ்ட் கிரீம்ஸ் இப்ப வருது இல்லையா? சோ அந்த மாதிரி அதாவது நீங்க சொல்ற மாதிரி தான் அது வந்து நம்மள வந்து ரொம்ப ட்ரையும் ஆகாது. அதே சமயத்துல எண்ணெய் வந்து சீசனுக்கும் ஆமா எண்ணெய் வந்துருமோன்ற பயமும் இல்லாம சோ 1 2 ஆயிடுச்சு. சரி இப்போ அடுத்தது வந்து தக்காளி அரைச்சது ஆல்ரெடி இருக்கு. சரி தக்காளி கூழ் தக்காளி அரைச்சிருக்கோம். இத வந்து கொஞ்சம் இது விதையோடய சேர்த்து அரைக்கலாமா இல்ல ஃபில்டர் பண்ணலாமா? ஆக்சுவலி இருக்கலாம் பரவாயில்ல. சரி கொஞ்சம் போட்டுக்கிறோம். இதுல இருக்கிறது எல்லாமே அதாவது அழக கூட்டும் பிளஸ் கலரையும் கூட்டும். எல்லாமே சிகப்பழகு கிரீம் தான். ஆமா சிகப்பழகு ஆர் என்ன அழகானாலும் சரி இருக்கிற கம்ப்ளெக்ஷனை வந்து நல்ல கூட்டி காமிக்கும். இப்போ சொல்ற கிரீம் எல்லாமே இப்ப இதுல வந்து தக்காளி பழ ஜூஸ் இருக்கு. இதுல என்ன மிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் வச்சே சொல்லிட்டு இருக்கீங்க என்ன மிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு. இது என்னன்னா பார்லி பவுடர். ஓகே பவுடரா இருக்கிறதுனால அந்த பவுடரா நம்ம வந்து அதை யூஸ் பண்ண போறது இல்ல. அத கிரீமா செய்ய போறோம். நீங்க சொல்றபடி அந்த பவுடரா யூஸ் பண்ணா என்னென்ன உங்களுக்கு தோன்ற பக்க விளைவுகள் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அத மேக் இட் கிரீமி ஃபார்ம். இப்போ வந்து இத கொஞ்சம் நன்னா பீட் பண்ணிட்டு ரெண்டும் ஒன்னா மிக்ஸ் ஆன இந்த ரெண்டும் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆன உடனே சரி இதுல கொஞ்சம் கூட சந்தனமும் கலக்குறது. ஓஹோ நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ஒயிட் சந்தனம் தானே? ஆமா ஆமா சந்தன தூள் நீங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அரைச்சு வீட்லயே கல் இருந்துன்னா அது கூட எடுத்து போடலாம். அது இன்னும் நமக்கு வந்து அதாவது குவாலிட்டி வைஸ். ஓகே இது வந்து சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா கடையில போய் எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறோம் ஒன்னொன்னும் எவ்வளவு ஈஸியா பண்ணிடலாம்ல. சோ இதெல்லாம் என்னன்னாக்கா இப்படி செஞ்சு சின்ன சின்ன பாக்ஸஸ் இருந்ததுன்னா வரிசையா வச்சு அத வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து செட் பண்ணி நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். ஓஹோ சரி 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 ஓகே. அப்பப்போ எது தேவையோ ஒரு 1 வீக்குக்கு நல்லாதான் இருக்கும். ஒண்ணுமே கெட்டு போகாது. வீக்லி இதெல்லாம் வந்து சண்டேஸ்ல இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா கேன் யூஸ் இட் ரெகுலர்லி. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றுன்ற மாதிரி அத 3 டைப் ஆயாச்சு. தக்காளி பாதாம் உருளைக்கிழங்கு அடுத்தது பப்பாளி. கிரீமியா நீங்க வந்து இப்ப யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அதோட பலன் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம நான் இப்படி காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியாது. அத வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது அதோட பலன் உங்களுக்கு தெரியுமே வழி. இது இப்படி காமிக்கும் போது இது போட்டு பாருங்க. போட்டு பார்த்தாதான் இதோட பலன். சோ பப்பாளியோட என்ன மிக்ஸ் பண்ண போறீங்க சொல்லுங்க. அங்க பக்கத்துலயே இருக்கு கத்தாழை ஜெல். ஓகே கத்தாழை ஜெல்லும் எந்த விதமான ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ஓகே சோ இதுலயே மிக்ஸ் பண்ணிடலாம். பப்பாளி கத்தாழை. சரி எனக்கு இப்போ ஒரு டவுட் இருக்கு. ஒரு கிரீமா பண்றதுக்கு பதிலா எல்லாத்தையும் போட்டு மொத்தமா ஏன் ஒரு கிரீம் பண்ணி வச்சு கூடாது? மிக்சட் ஃப்ரூட் ஜெலம் நினைச்சா நீங்க அப்படிதான் சொல்ல போறீங்க. இல்ல என்ன மாதிரி சோம்பேறிக்கலாம் ஒன்னெல்லாம் பண்றதோட இல்ல அது வந்து என்னன்னாக்கா ஒண்ணுன்னா பண்றது அப்படின்னு இல்ல. இப்ப வந்து பப்பாளி சீசன் பப்பாளி செஞ்சுக்கோங்க. லைக் சப்போட்டா சீசன் சப்போட்டா செஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி தக்காளி ரெகுலரா கிடைக்கிறது. சீசன் வைஸ் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் நம்ம யூஸ் பண்றதுதான் அத கிரீம் ஃபார்ம்ல. அதுவும் இந்த பப்பாளி கூழ் அப்படிங்கறது வந்து முகத்துக்கு போட்டா நல்ல ஒரு யூத் மெயின்டைன் ஆகும். அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ரேடியண்டா இருக்கும், இளமையா இருக்கும். நல்ல ஒரு பப்பாளி பழம் வந்து கலர் எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு கம்ப்ளெக்ஷனும் இம்ப்ரூவ் ஆகும். இன்ஃபேக்ட் அதுல வந்து தோல் எல்லாம் எடுக்காம கூட நீங்க அரைச்சுக்கலாம். அது கூட நன்னாவே மிக்ஸ் ஆயிடும். இந்த மாதிரி இது வந்து பப்பாளி பழமும் கத்தாழை ஜெல்லும் கலந்தது. இப்போ இது எல்லாத்தையும் விட நம்மளுக்கு வந்து நிறைய ஒரு எபிசோட்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம் இந்த ஆவாரம் பூ. ஆவாரம் பூ சொல்வீங்க. அதான் அது வந்து கலர் கொடுக்கும். இது வந்து ஆவாரம் பூ பவுடர். சேம் ஆவாரம் பூ பவுடர் ஆக்சுவலி இந்த கலர்ல இருக்குது, பவுடர் ஆகும்போது வேற கலர்ல இருக்கு. அதுதான் அந்த பவுடர் பண்ணும்போது இந்த இலை அந்த காம்பு இதெல்லாம் சேர்றது இல்லையா, அதனால. அதர்வைஸ் அந்த பூன்னு பாத்தீங்கன்னா இந்த பொன் கலர் தான். பொன் கலர் தான் அந்த பூ. ஓகே. ஏதாவது வாடின அப்புறம் கூட அந்த கலர் எவ்வளவு அழகா கலர் வந்து வாடினாலும் மாறாது. அது வந்து பவுடர். அந்த ஆவாரம்பூ பவுடரையும் நீங்க வந்து இத மாதிரி பால் வெண்ணெய், ஆக்சுவலா ஆவாரம்பூவோட கலக்கிறதுக்கு வெண்ணெய் தான் பெஸ்ட்.
சோ ஆவாரம்பூ போட்டா ஆரவாரமா நல்ல, ஏன்னா அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும், அதனால வெண்ணெய் நல்ல ஹெவி ஃபேட் இருக்கிற மாதிரி. இத நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணுமா இல்ல பொடியாவே வாங்கிடலாமா? பொடி நம்மள இது வந்து நானே செஞ்சது, இதுலயும் விக்கிறாங்க. இந்த பவுடர் கொஞ்சம் போடுறேன். சோ இதுல வந்து வெண்ணெய் போட்டிருக்கேன். இத கூட வந்து மிக்ஸ் பண்றதுக்கு பாலும் விட்டுக்கலாம். இது பால்லாம் விடும்போது அதோட ஷெல்ஃப் லைஃப் எவ்வளவு நேரம் வச்சுக்க முடியும்? நம்ம இதெல்லாம் ஷெல்ஃப் லைஃப்னு பாத்தீங்கன்னா மாச கணக்குல வச்சுக்க முடியாது. பட் இது வந்து செஞ்சு நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா ஒரு 1 வீக் பெருக்கும் ஆகாது. நல்லா இதுவும் எப்படின்னாக்கா நல்ல கலர் கொடுக்குமா? நல்ல கலர் கொடுக்கும், இழந்த நிறத்தை கண்டிப்பா மீட்டு கொடுக்கும். அதாவது பொன் ஆவாரம்பூ கொஞ்சம் வந்து கலர் கம்மியா இருக்கும், கொஞ்சம் கருப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆவாரம்பூவை தண்ணியில போட்டு அந்த தண்ணிய டெய்லி குடிக்கிறது, பிளஸ் அந்த ஆவாரம்பூவும் வெண்ணெயுமா கலந்து முகத்துக்கு போடுறது, ஹோல் பாடிக்கும் இவங்க வந்து ஆவாரம்பூவை பவுடர் பண்ணி வச்சுட்டு வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சிருந்தாங்கன்னா இது கருப்பா இருக்கே அப்படின்னு பாக்காதீங்க. இது வந்து நல்ல ஒரு கலரை கொடுக்கும். சோ இப்ப வந்து இது ஆவாரம்பூ பிளஸ் வெண்ணெய். இப்ப அடுத்ததா பார்த்தோம்னா the பெஸ்ட் கிரீம் எது அப்படின்னாக்கா வெள்ளரி விதை பவுடர். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இதோட கூட மில்க் பவுடர். போட்டு பொதுவா நம்ம மில்க் போடுவோம், அதாவது டைரக்டா மில்க் போடாம மில்க் பவுடர் போட்டு அதோட கூட கொஞ்சம் பாலும் கலந்துக்கிறது, அதாவது வாட்டர் போடாம பால். இது என்னன்னா வெள்ளரி விதை நிறைய இதுல சொல்லிருக்க மாதிரி அது வந்து கண்ணுக்கு கீழே கருவளையத்துக்கு பெஸ்ட், பிளஸ் மொத்தத்துல வந்து விட்டமின் இ டெபிஷியன்சியால. நீங்க பால் வந்து விடாம இதுல பால் பவுடர் போடுறதுக்கு வேற ஏதாவது இது இருக்கா? பால் பவுடர் என்ன வெரி சாஃப்ட். நம்ம இப்ப இந்த கிரீம் பேஸ்ல பண்ணும்போது வெள்ளரி விதையோட இந்த மில்க் பவுடரை சேர்க்கும் போது இன்னும் ப்ளீச்சிங் எஃபெக்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும். வெள்ளரி விதைக்கு வந்து கொஞ்சம் பிசுக்கு தன்மை மட்டும்தான் ஜாஸ்தி. ஆனா இது வந்து பால் பவுடரை கலக்கும் போது அது வந்து ப்ளீச்சிங் எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் மேல பால் விட்டுக்கிறோம். இந்த பால் ஆட் பண்றீங்களா எல்லாமே பச்சை பாலா இல்ல? எல்லாமே பச்சை பால், காய்ச்சவே வேண்டாம். காய்ச்சினா வந்து அது நீங்க சொன்ன மாதிரி அது 7 படியும், அந்த மாதிரி படிஞ்சு இது, அதாவது ஒரிஜினலா மில்க் ஆசிட்டிஸ் யூஸ் பண்ணணுங்கிறது தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட இது கொஞ்சம் டைல்யூட் ஆயிடுதுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் எந்த நேரத்துல போட்டுக்கணும்? அதான் சொல்றேனே, ஆல் சீசன்ஸ். இல்ல ஒரு காலையில கொஞ்ச நேரம் போட்டுட்டு போய் குளிக்கும் பொழுது முகம் அந்த மாதிரி செஞ்சுக்கிறது ஒரு டைப், ஈவினிங் போயிட்டு வந்த உடனே நைட் செஞ்சுக்கிறது ஒரு டைப், வாரத்துல ஒரு நாள் ஹோல் பாடி யூஸ் பண்றது யூனிஃபார்ம் கலர் கிடைக்குங்கிறது ஒரு டைப். இந்த மாதிரி கிரீமி பேஸ்ல திஸ் இஸ் பெஸ்ட். என்னன்னாக்கா கலர் முதல்ல, பிளஸ் பளபளப்பு, யூனிஃபார்ம் கலர், கண்ணை சுத்தி இருக்கிற கருவளையம், மூக்கு மேல இருக்கிற கருப்பு, இந்த மாதிரி தனித்தனியா கருப்பு இல்லாம யூனிஃபார்மா இது நல்ல ஒரு கலரையும் பளபளப்பையும் கொடுக்கும். இந்த மாதிரி வெள்ளரி விதையில ஸ்கூல் பசங்க ஒண்டிதான் போடணுமா இல்ல எல்லாரும் போடலாம்ல? அதான் சொல்றேன் 6+ to 60+. இது ஒண்ணு. பட் இது எல்லாத்தையும் விட பெஸ்ட் கிரீம் என்னன்னாக்கா நம்மளோட பாதாதி கேசம் வரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பாதத்துக்கு ஃபுட் கிரீம் ஒண்ணு நம்ம தயார் பண்ணலாம். அது எப்படின்னாக்கா இது எல்லாம் வந்து நமக்கு முகத்துல ஹோல் பாடி ஆக்சுவலா யூஸ் பண்ணிக்கலாம். முகம்ன்றது நம்ம பொதுவா கான்சென்ட்ரேட் பண்ணோம் இல்லையா, ஃபேஸ், கைகள், கால்கள், கழுத்து, இதெல்லாம் வந்து நம்ம அதனால அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுனால இது பொதுவா இதை சொல்றோம். ஆனா வந்து
பாதமும் வந்து அழகு அப்படின்னு வரும்போது அதுவும் தான் கலர் மாறுறது. அந்த பாதத்துக்கு என்னன்னா ஃபுட் கிரீம் ஒண்ணு பண்ணலாம். அது எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா, கடுகு எண்ணெய எடுத்துக்கோங்க. நல்ல கடுகு எண்ணெய் எடுத்துட்டு அதுல வந்து கூட இந்த ஆவாரம்பூ பவுடரை போடுறது. கடுகு எண்ணெய் வந்து பச்சையாவே எடுத்துக்கணும். ஆமா, கடுகு எண்ணெய மட்டும் எடுத்துட்டு அதுல ஆவாரம்பூ பவுடரை போட்டு கூட வந்து இந்த பச்சை கற்பூர பவுடர். ஓஹோ, அது எதுக்கு போடணும்? ஆக்சுவலி அது வந்து நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட். கடுகு எண்ணெய் என்னன்னாக்கா அந்த கிராக்ஸ்ல இருக்கிற கருப்பெல்லாம் எடுக்கும். அதாவது வெடிப்பு எல்லாம் இருக்கும் இல்லையா, பித்த வெடிப்பு எல்லாம் இருந்தானாக்கா அதெல்லாம் க்ளோஸ் ஆகும் அந்த கடுகு எண்ணெயால. கடுகு எண்ணெயாம எடுத்துக்கலாம், இல்ல கடுகு ஊற வச்சு அரைச்சும் எடுத்துக்கலாம். எப்படி வேணா எடுத்துக்கலாம். கஷ்டம் இல்ல கடுகு ஊற வச்சு அரைக்கிறது. எடுத்துக்கலாம். அரைச்சா அரைப்படுமா? அரைப்படும். அது ட்ரை பண்ணி இல்லன்னா அம்மி குழவி ஏதான இருந்து அரைச்சானா அரைக்கலாம். அது நான் ரொம்ப ஆக்சுவலி எஃபெக்டிவா இருக்கும். கிளைமேட்னாலேயே வந்து உங்களுக்கு பாதம் வந்து வெடிப்பு ஜாஸ்தி ஆகும். இந்த பச்சை கற்பூர பவுடர் சேரும் போது வந்து அந்த வெடிப்பு குறையும். அதே மாதிரி கடுகும் வந்து அந்த ஒரு ஹீட் இல்லையா, அது குடுக்கிற வெப்பத்தினால அப்போ வந்து அந்த ரீசன் இஸ் க்ளோசிங் த கிராக்ஸ். அந்த ஒரு லைன்ஸ் எல்லாம் வந்து அது ஓபன் ஆயிருக்கிறது எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டு நல்ல ஒரு கிளீனான பட்டு போல ஒரு பாதம் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு கிரீம் பேஸ்ட நீங்க செய்யும் போதும் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, பாதத்துக்கு போடுற கிரீம் வந்து ரொம்ப ஃபைனா இல்லாம கொஞ்சம் கரகரான்னு இருக்கிறது நல்லது. அதுக்குதான் கடுகு அரைக்கிறது ரொம்ப நல்லது. கடுகு எண்ணெயை விட கடுகு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து அது ரவ ஃபார்ம்ல தான் இருக்கும், ரொம்ப நைஸா அரையாது. பட் அதுவே ரொம்ப நல்லது பாதத்துக்கு. சோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி எல்லா பேக்ஸ்லயுமே நீங்க வந்து எலுமிச்சம்பழ ஜூஸ ஒரு 5-6 டிராப் போடுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செய்யும் போது ஆப்பிளே அரைச்சு ஒரு நாள் கிரீம் பண்ணி வச்சுக்கலாம். ஆப்பிள் என்ன போடணும்? ஆப்பிளோட ஜெனரலி வந்து கத்தாழை ரொம்ப நல்லா போகும். அதே மாதிரி வந்து ஜஸ்ட் நல்ல கெட்டி தயிரை ஒரு நாளைக்கு ஃபேஸ் முழுக்க போட்டு வேற எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் தயிர் ஆசிட்டிஸ் நல்ல கெட்டி தயிரா இருந்ததுன்னா அதே எடுத்து முகம் முழுக்க போட்டு, நீங்க சொன்னீங்க இல்லையா நல்ல எளிய காய்ச்சின பாலை தூச்சு வர தயிர் நல்ல கட்டிமா இருக்கும், அத முகம் புறாவும் கைகள் எல்லாத்துக்கும் போடும்போது அது ஒரு நேச்சுரல் கிரீமா இவங்களுக்கு ஒர்க் பண்ணும். துவரம் பருப்பு வெந்தயம் இது ரெண்டையுமா சேர்ந்து அரைச்ச ஒரு தூளை வந்து பேக்கா யூஸ் பண்ணும்போது ஹேர் நல்ல கண்டிஷன் கிடைக்கும். ஹேர் கண்டிஷனரா ஒர்க் பண்றது, டாண்ட்ரஃப் போகும் எல்லாம். இதே துவரம் பருப்பு இதே வெந்தயத்தை நீங்க பவுடர் பண்ணி அரைச்சத கொஞ்சம் கூட தயிரையும் சேர்த்து கிரீமாட்டம் செஞ்சு அத தலையில போட்டு நீங்க அலசி பாருங்க. You will really feel very happy. ஏன்னா அந்த பவுடர் ஃபார்ம்ல இல்லாம அது ஒரு கிரீம் பேஸ்ல தயிர் எவ்வளவு வேணா கலந்துக்கலாம். கண்டிஷனும் ஆகும், முடியும் நல்ல கண்டிஷன் ஆகும். இந்த ஃபீலிங் இஸ் நம்ம வந்து பவுடர் ஃபார்ம்ல யூஸ் பண்ணல. லைக் எப்போ நிறைய எந்த இடத்துல வேணும்னாலும் நீங்க கத்தாழை ஜெல் கிடைச்சதுன்னாக்கா தலைக்கு வந்து கத்தாழை ஜெல் எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஜெல்ல யூஸ் பண்ணும்போதே அந்த ஒரு கிரீம் டைப் உங்களுக்கு வரும், அந்த லாதர் கிடைக்கும். சோ கத்தாழை ஜெல், வெந்தயம், துவரம் பருப்பு இதெல்லாம சேர்ந்து தயிர், இந்த 4மா சேர்ந்து செய்யற கிரீம் வந்து தலைக்கு வந்து ரொம்ப நல்ல உபயோகமா இருக்கும். மெயின் வந்து அது வந்து பொடுகு தொல்லை இல்லாம இருக்கும். தலை முடி வந்து ரிசீடிங் இருக்கவங்களுக்கு எல்லாம் வளர ஆரம்பிக்கும், பல கண்டிஷன் ஆகும், அந்த பளபளப்பு கிடைக்கும். முதல்ல கொஞ்சம் தண்ணியை நிறைய விட்டுண்டு அதுக்கு மேல இந்த கிரீம் ஃபார்ம்ல இருக்கிறத போட்டு இவங்க வந்து ரின்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அலசுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் லைக் ஏ ஷாம்பு. ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷனலா பவுடர் ஃபார்மை யூஸ் பண்ணுன்னு சொல்லும் போது அக்செப்ட் பண்ணிக்க முடியாதவங்க கிரீம் பேஸா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்ப நீங்க உதடுகளுக்கு வந்து ஏதாவது நம்ம நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த கிரீம்ல ஏதாவது உதடுகளுக்கு அப்படின்னு பார்த்தானாக்கா உலர்ந்த திராட்சை இருக்கு இல்லையா, அதை நல்லா அரைச்சு அத வந்து ஒரு 100 கிராம் இருக்கிறத அரைச்சா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சலாதான் ஜூஸ் கிடைக்கும். சரி, அந்த ஜூஸ வந்து வெண்ணெயில நீங்க கலந்து பாருங்க, பெஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். உதடுகள் வெடிப்பும் இல்லாம உதடுகள் கலர், அதாவது சில பேருக்கு வந்து மேல் உதடு ஒரு கலரா இருக்கும், கீழ் உதடு ஒரு கலரா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கிரீம் பேஸ்ல இருக்கிற ஒரு ட்ரை கிரேப்ஸ கிரீம் ஃபார்ம்ல பண்ணி அத வந்து போடும்போது ஊற வைக்கணுமா இல்ல அப்படியே அது அப்படியே அரைஞ்சிடும். ஓகே, அத வந்து வெந்நீர்ல எல்லாம் போடவே வேண்டாம். வெந்நீர்ல போடும்போது அகைன் இட் லூசஸ் இட்ஸ் இது அந்த ஒரு பவர் போயிடும். அது அப்படியே அரைக்கும் போது ஆனா ஜூஸ் ரொம்ப குறைச்சலா தான் கிடைக்கும். அத வந்து நம்ம போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி கிரீம் ஃபார்ம்ல பண்ணும்போது த பெஸ்ட் கிரீம் வந்து இன்னொரு என்னன்னாக்கா கசகசாவும் உங்களால அரைக்க முடிஞ்சதுன்னா அத நல்லா அரைச்சு பார்த்துட்டு அதோட வேற ஒண்ணுமே சேர்க்க வேண்டாம். நீங்க அரைக்க அரைக்க அது கிரீமா வரும்.
சரி, கசகசா ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் வந்து என்னன்னா, கசகசா பை இட் செல்ஃப் இஸ் எ கிரீம். அதை வச்சு பாயசம் பண்றாங்களே, அதனாலதானே அதுல இருக்க அந்த இடம் அது வந்து கிரீமியா இருக்கிறதுனால. சோ கிரீமி கசகசா, அது வந்து கசகசா வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது, குங்குமப்பூ வந்து குவீன் அப்படின்னு சொன்னா கூட கசகசா வந்து க்ளோல வந்து இட் இஸ் ரியலி குட். இப்ப நீங்க குங்குமப்பூ வந்து எதுவுமே நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த கிரீம்ல வந்து எதுலயுமே நம்ம ஆட் பண்ணல. ஆனா வந்து பொதுவா வந்து எல்லாருடைய எண்ணம் என்னன்னா, ஒரு குங்குமப்பூ அப்படின்னாக்கா நல்ல ஒரு சிகப்பழகு அப்படிங்கறதோட தான் அசோசியேட் ஆயிருக்கு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா குங்குமப்பூ கொடுப்பாங்க. அதே மாதிரி எத்தனையோ கிரீம்ல வந்து குங்குமப்பூ சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. குங்குமப்பூவை வந்து அதாவது கலர் கொடுக்கறதுக்கு அவங்க சாப்பிட்டது அப்படிங்கறது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா குங்குமப்பூ வந்து ஒரு அயனுக்கு நல்லதுன்றதுனால அந்த பேல் ஆயிடுவாங்க இல்லையா, அனிமிக்னால வர ஒரு பேல் லுக் போயிட்டு அது ஒரு பிரைட் ஆயிடுவாங்க. அந்த இழந்த கலர் மீண்டும் கிடைக்கும் அப்படிங்கிறது அது கொடுக்கற அயன், அதாவது அது காம்பன்சேட் பண்ற அயன் டெபிஷியன்சியால சப்ளிமெண்ட் பண்ணிடுறது இல்லையா, அதனால வந்து யூ கெட் த கம்ப்ளெக்ஷன் அண்ட் இது லஸ்டர் பேக். அதுதான். ஆனா அந்த குங்குமப்பூவை கிரீம் ஃபார்ம்ல அது வந்து திரிஞ்சு போயிடும் இல்லையா, அது செய்யறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து ஒரு நார்மலா நீங்க வந்து அரைச்சு பண்ணோம்னா கூட அது என்ன செய்யணும்னா, குங்குமப்பூவை வந்து கிரீம் ஃபார்ம்ல பண்ணோம்னாக்கா முதல்ல வந்து சந்தன கல்லுல அதை வச்சு நல்லா இழைக்கணும். எழிச்சுட்டே இருக்கும்போது சந்தனத்தோட கூட அதுவும் கலந்து அது ஒரு கிரீமா வரும். சோ உங்களுக்கு சாஃப்ரான் கிரீம் ஃபார்ம்ல பண்ணணும்னு ஆசையா இருந்ததுன்னா முதல்ல ஒரு சந்தன கல்லு கட்டை வாங்கிட்டு அத குங்குமப்பூவும் வாங்கி வச்சுட்டீங்கன்னா அதோட சேர்த்து தேய்ச்சுட்டே இருந்தீங்கன்னா சந்தனமும் கிடைக்கும், குங்குமப்பூவும் கிடைக்கும், முகமும் அழகாகும். சரி, அதே மாதிரி வந்து இந்த முழங்கை அந்த கருப்பு கருப்பு மட்டும் இல்ல, சொரசொரப்பு அது வந்து ஆக்சுவலி முழங்கை, அதான் நான் சொல்றேன், இது வந்து 6+ to 60+ சொல்றதே எதுக்குன்னா, 6+ வந்து லைக் பாய்ஷ். இது வந்து எல்லாருக்கும் மேல் ஃபீமேல், அதாவது ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் டீனேஜ் அதுல எல்லாருக்குமே. இதுல முழங்கை முழங்கால்ங்கிறது மெயினா யாருக்குன்னாக்கா சின்ன, அதாவது ஸ்மால் சில்ட்ரன் விளையாடுற பசங்களுக்கு வந்து முழங்கால் வரும், முழங்கை வரும். இது இவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து வீட்டுல செஞ்சு அவங்க வந்து ஹோலா யூஸ் பண்ணும்போது வந்து தனியா அந்த கலர் இருக்காது. இல்ல கலர் மட்டும் இல்ல, இந்த சொரசொரப்புக்கு இந்த கிரீம் ஆக்சுவலி இந்த சொரசொரப்பை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். when you use it as a cream base. சொரசொரப்பை பத்தி நீங்க எப்ப கவலை பண்ணா, நான் பவுடர் ஃபார்ம்ல சொன்னேன்னா சொரசொரன்னு ஆயிடுமே அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு சப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீங்க பாலை சேர்த்துக்கோங்க, தயிர் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சோ அந்த மாதிரி இல்லாம நீங்க முதல்லயே இதெல்லாம் சேர்த்து கிரீமை பண்ணிடுங்க. அதுதான் இந்த எபிசோடோட ஹைலைட் என்னன்னாக்கா இதுதான், வேற ஒண்ணுமே இல்ல. நோக்கமே என்னன்னா, நீங்க வந்து இந்த பவுடர் யூஸ் பண்ணுன்னு சொன்னாக்கா எனக்கு சொரசொரன்னு வந்துரும் அப்படின்னு சொல்றீங்க. இல்லைன்னா இது வந்து எனக்கு அலர்ஜி, இல்லைன்னா எனக்கு தும்மல் வரும், இது சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பவுடரை போட்டுட்டே உடனே தும்மல் வந்து, பட் அந்த தும்மல் அது இதெல்லாம் உங்களுக்கு வந்து இடமே கிடையாது இதுக்கு. இது நீங்களே முதல்ல நல்ல ஒரு ப்ராசஸ் பண்ணி, லைக் ஒரு ஸ்வீட் பண்றதுக்கு எத்தனை ப்ராசஸ் பண்றீங்க அது மாதிரிதான், அந்த அளவுக்கு இதை செஞ்சு நீங்க போட்டுக்கும் போது உங்களுக்கு வந்து அதோட முழு பலன் கிடைக்கும். என்னன்னாக்கா இன்னும் எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் மல்டிபிள் ஆகும். டெஃபினட்டா. அதாவது எத்தனை கிரீம் எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்திருக்கீங்க. எங்களுக்கு எல்லாம் நீங்க சொன்ன பர்டிகுலர்லி இந்த குங்குமப்பூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. வியூவர்ஸ்க்கு வந்து எல்லாமே பிடிக்கும், எல்லாமே பிடிச்சு ட்ரை பண்ண போறாங்க. நீங்க சொன்ன குட்டி குட்டி டப்பால அழகா கலர் கலரா வந்து அடுக்கி வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னொன்னு யூஸ் பண்ணிட்டு அவங்க குடும்பம் எல்லாருமே ரொம்ப அழகா கிரீமியா இருக்க போறாங்கன்றதுல சந்தேகமே கிடையாது. சோ எல்லாம் வந்து வழக்கம் போல எல்லாம் வந்து நீங்க அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை, கிரீமி ஃபீட்பேக்கை எங்களுக்கு டெஃபினட்டா கொடுங்க. சோ உங்களுடைய ஃபீட்பேக்காக அவரோட காத்துட்டு இருக்கோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.